World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வருத்தப்படுறது எதுக்கு அப்படின்னா, ஒன்று கடன், இல்லைன்னா நோய். இதுக்கு தான் அதிகமாக ஒரு மனிதன் வருத்தப்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். கடன் வந்தாலும் அவனால் மீள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நோய் வந்தாலும் அதை ஐயே நம்ம இப்படிடா இது தப்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பயத்தை எல்லாம் எளிமையாக போக்குவதற்காக இவங்க ஏற்கனவே ஹோமியோபதி டாக்டர் அப்படின்றதுனால நம்ம பொதுவாக ஒரு ஜோதிடர் மருத்துவராக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அற்புதமான ஒரு எண்ணம். அதன் அடிப்படையில் எல்லாருமே, ஏன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த காலத்தில் மருத்துவரும் ஜோதிடரும் ஒரே அவைப்புலவராக இருந்தாங்க. இன்றைக்கி மருத்துவம் தனி, ஜோதிடம் தனியாக பிரிஞ்சு கிடந்தாலும் கூட மருத்துவத்தோடு இணைந்த ஜோதிடத்தை கற்று அதன் மூலியமாக தனது மக்களுக்கான சேவையை தொடங்கியுள்ள நமது மலர்கொடி அம்மா அவர்களுடைய மகளும் டாக்டர் பவித்ரா PHMS அவர்கள், ஹோமியோபதி மருத்துவர், மெடிக்கல் அஸ்ட்ராலஜர், நாமக்கல் அவர்கள் அற்புதமாக கிரக சேர்க்கையும் நோய்களும் அதற்கான தீர்வும் அப்படின்ற அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறாங்க. சகோதரி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு சந்தோஷமான தருணம். விளையும் பெயர் முளையில் தெரியும் அப்படிம்பாங்க, தோன்றில் புகழோடு தோன்றுகள் அப்படிம்பாங்க. அப்போது எந்த ஒரு விஷயமே நான் சென்ற தடவை ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன். காலப்பகை அப்படிங்கிற விஷயத்தை செல்வி டாக்டர் பவிதா சிறப்பாக சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க. இப்படித்தான் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு மருத்துவத்துறையில் இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் உள்ள மிகுந்த, ஏன்னா அம்மா கணக்கு ஜோதிடத்தில் கில்லடி இல்லவா, ஏன்னா கொஞ்ச நாள் வெளியே ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் அவங்க மீண்டும் அந்த நிகழ்ச்சி ஜோதிடத்துறையில் கலக்கட்டும். அப்போ ஒரு அற்புதமான ஒரு பெண்ணை ஏண்டெடுத்து அவங்க அவங்களும் ஜெயிக்கணும். அதே மாதிரி பவித்ரா இது எத்தனாவது நிகழ்ச்சின்னு தெரியல, ஆனால் அன்றைக்கி பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்து. திருப்பி நான் 2 தடவை கேட்டேன். நான் அந்த போட்டுக்கு பேச கேட்டேன். அதே மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல சிறப்பு பேச்சினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. Myself Dr. Pavitra, homeopathic consultant and medical astrologer. இன்னைக்கு 30 செகண்டோட தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோட ஃப்ரீ அஸ்ட்ராலஜிக்கல் கான்ஃபரன்ஸ். இந்த 32 அப்படின்றதே ஒரு மிகச்சிறப்பான எண். அதை மிகச்சிறப்பான எண். சார் ஃபஸ்ட்டு வந்தோடனே அதை தான் சொன்னார், 32 நாங்கள் அதனால் புக்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறோம், ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த 32ஓட பலன் என்ன இருக்கிறதுலே மிகச்சிறப்பான எண் என்னென்னா, நம்மளோட இழந்ததை மீட்டெடுக்கும் தன்மை உடையது என்னென்னா இந்த 32வது நம்பர் கூடியது. ஃபஸ்ட் டைம் நான் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோட ஃபவுண்டர் மணிகண்டராஜா சாரை மீட் பண்ணப்போ அவர் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 32 நம்பருக்கான பலன் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. சாருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சின்ன க்ளூ ஹிண்ட் மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுனால கேட்டேன். அதை கிளாரிஃபை பண்ணாங்க. அப்போயே ஃபஸ்ட்டு சார் தான் சொன்னார், ஒரு விஷயம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்துக்கு அவங்க பழைய உடலை மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் 32. இப்போ ஒருத்தருக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, நான் எப்படி மீண்டு வர்றது, என்னோடய பிஸ்னஸை நான் எப்படி புதுப்பிக்கிறது, புத்துணர்ச்சி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா இந்த 32 அப்படின்ற நம்பர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இந்த 32 மிகச்சிறப்பான எண். இதில் 3 அப்படின்றது குரு பகவானை குறிக்கும். அந்த 2 அப்படின்றது சந்திர பகவான் குறிக்கும். அப்போ 32 நம்பர் ஒரு குருவும் சந்திரனும் சேர்ந்து இணைந்து செயல்படுற ஒரு நம்பர். எப்பயுமே நமக்கு பொருளாதாரம் வரணும், பணவரவு அதிகமாக இருக்கணும், நமக்கு இன்கம் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா
யார் யார் எந்தெந்த கிரகங்கள் வந்து நம்மளோட இன்கம்மை அதிகப்படுத்துவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு குரு பகவான். குரு பகவான் வந்து பெரும் பணத்திற்கு, ஒரு நிறைய அமௌண்ட் இருக்கிற பணத்துக்கு வந்து குரு பகவான் தான் காரகன். நம்மளோட லிக்யூட் கேஸ், நம்மளோட அன்றாட பண தேவைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து சுக்கிர பகவான். நம்மளோட அன்றாட பண தேவைக்கு யார் கொடுக்குறாங்கன்னா அவங்க சுக்கிர பகவான். நெக்ஸ்ட்டு சந்திரன். சந்திரன் வந்துட்டு பொருளாதார கிரகம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்தில், 2ஆம் இடம்னா என்னது, நம்மளோட தனம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தனம் தான், நம்மளோட இன்கம் தான். அப்புறம் நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட வெல்த்து, நம்மளோட ஃபேமிலி, அதுதான். ஸோ அந்த 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து உச்சமடைகிறார். ஸோ பொருளாதாரம் அப்படின்னு உங்களோட மைண்டில் இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாவே ஃபஸ்ட்டு நினைக்கிறது இந்த 3 கிரகங்கள் தான், குரு பகவான், சுக்கிரன், சந்திரன். ஸோ இப்போ இந்த 32 அப்படின்ற நம்பரில் வந்துட்டு குரு பகவானும் சந்திரனும் இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் 32 நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் எங்களுக்கு அப்படி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை. எங்கள் ஜாதகத்துலேயும் வந்துட்டு 32 நம்பர் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க, ஆனால் அப்படி எந்த பலன்களும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரகம் அப்படின்னா, ஒரு குரு பகவான் போய் சந்திரனை டச் பண்ணுறாரா, இல்லை சந்திரன் குருவை டச் பண்ணுறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்து தான் அதுக்கு பலன் சொல்லணும். அந்த சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்காரா, இல்லை தேய்பிறை சந்திரனாக இருக்காரா. இப்போ குரு போய் சந்திரனை தொடுறாரு. சந்திரன் அப்படின்றது 15 நாட்களுக்கு வளரும், 15 நாட்களுக்கு தேயும். ஸோ வளர்பிறை சந்திரனாக இருக்காரா, தேய்பிறை சந்திரனாக இருக்காரா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கான என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்றத கொடுக்கணும். இந்த 32ஓட இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு சூப்பராக இருப்பாங்க, நல்ல இன்கம் க்ரோத் கிடைக்கும். 15 டேஸ்க்கு வந்துட்டு ஒரு மினிமமான க்ரோத் தான் கிடைக்கும். ஏன்னா அங்கே சந்திரன் வந்து 15 நாட்கள் தேய்கிறார்ல, ஸோ மினிமமான க்ரோத் தான் கிடைக்கும். இதிலே இப்போ 32 நம்ம பார்த்துட்டோம். இதில் 23 அதுவும் வந்துட்டு ஒரு சந்திரன் குரு பகவான் சேர்க்கை தான். இப்போ 23 2 வந்துட்டு யாருன்னா சந்திர பகவான், 3 அப்படின்ற எண் வந்துட்டு குரு பகவான். இப்போ இந்த இடத்துல இந்த நம்பரை எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ சந்திரன் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 23, ஃபஸ்ட்டே வந்து சந்திரன்றாரு, 2வது தான் குரு பகவான் வர. அப்போ சந்திரன் போய் தான் குருவை தொடுறாரு. அப்போ இந்த நம்பர் வந்துட்டு யார் வேணால் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே மிகச்சிறப்பை கொடுக்கறது வந்து இந்த 23 அப்படின்ற நம்பர் வந்து எல்லாருக்குமே ஒரு தி பெஸ்ட்டு நியூமராலஜிலே வந்துட்டு ஒரு தி பெஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 23 தான். யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அது எஸ்பெஷலி இந்த 8ஆம் தேதியில் பிறந்திருக்கவங்க, 8, 17 இந்த மாதிரி டேட்லலாம் பிறந்திருக்கவங்க இந்த 23 நம்பரை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். இப்போ உங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 23 நம்பர் வைங்க. அதே மாதிரி உங்களோட கிளினிக் நேம் வைக்கிறீங்களா, அதுக்கும் 23, உங்கள் விசிட்டிங் கார்டாக எதுனாலுமே சரி 23 அப்படின்ற நம்பரை வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். எங்கள் குருநாதர் வந்துட்டு இந்த நியூமராலஜி கிளாஸ் எடுக்கும்போது ஃபன்னியாக ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, எந்த மூஞ்சிக்கு பவுடர் அடித்தாலும் சூப்பராக பொருந்தும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி யாருக்குனாலுமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நம்பர் என்னென்னா அது 23 அமையும். ஏன்னா அது ஒரு நடுநிலை நம்பர். இப்போ 2யும் 3யும் கூட்டினா 5, 5 வந்து இந்த பக்கமும் வராது அந்த பக்கம் வராது, ஒரு நடுநிலை தன்மையை கொடுக்கும். அப்போ வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல சக்ஸஸ், ஒரு க்ரோத் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த 23 நம்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதே மாதிரி இந்த நியூமராலஜியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள், நம்மளோட நியூமராலஜியில் நிறைய சக்ஸஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ஒருத்தர் அஸ்ட்ராலஜி ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜி படிக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறாங்களா, எதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன மாதிரி நியூமராலஜி நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கடையில் வந்துட்டு நிறைய வியாபாரம் ஆகணும், எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு என்ன நியூமராலஜி நம்பர் அப்படின்ற நியூமராலஜியில் சாதிக்க முடிய விஷயங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோட அஸ்ட்ராலஜி இந்த இதுலேயே டிபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப பிடிச்சது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு நியூமராலஜி தான். படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த சப்ஜெக்ட் என்னென்னா அது நியூமராலஜி தான். ஸோ இன்றைக்கி சாரோட இன்விடேஷன் பார்த்தோன்னே அதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வந்து அந்த 32 அப்படின்ற நம்பரை வந்துட்டு ஹைலைட் பண்ணி வந்து சார் போட்டிருந்தாரு. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த 32 நம்பரை பற்றி ஃபஸ்ட்டு பேசணும், அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து என்னோட டாபிக் வந்துட்டு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க, டாக்டர்ஸும் கேட்குறாங்க, காமன் பீப்புள்ஸும் வந்துட்டு என்ன மேம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ என்னென்னா மணி, மந்திரம், ஔஷிதம் இந்த 3 தான்.
இப்போ அந்த காலத்தில் எல்லாருமே வந்துட்டு டாக்டர் அண்ட் அஸ்ட்ராலஜர் 2 பிஸ்னஸுமே ஒரே ஆள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மருத்துவம் ஜோதிடமும் ஒரே சேவையாக தான் முதல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம். இப்போ தான் வந்துட்டு அஸ்ட்ராலஜி ஒரு ஃபீல்டாகவும் மெடிக்கல் ஒரு ஃபீல்டாகவும் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு அஸ்ட்ராலஜர்ஸுமே வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து மெடிக்கல் டாக்டர்ஸும் வந்துட்டு அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எந்த டைமில் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கௌளவ கரணம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்துட்டு என்னென்ன மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ போர்வெல் போடுறாங்க அப்படின்னா கௌளவ கரணம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏதோ ரிசர்ச் பண்ணுறது வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அப்போ கௌளவ கரணம் யூஸ் பண்ணலாம். வேறு என்ன, இப்போ நிறைய பேர் போர்வெல்லாம் பாயிண்ட்லாம் மார்க் பண்ணுறாங்களா, அவங்களோட ஜாதகம்லாம் நம்ம வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு கௌளவ கரணத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களால எக்ஸாக்ட்லி வந்துட்டு என்ன போர் பாயிண்ட், அந்த வாட்டர் பாயிண்ட் என்ன அப்படின்றத ஈஸியாக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதுக்காக வந்துட்டு ஆனால் இந்த கௌளவ கரணத்தில் வந்துட்டு மெடிசன்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன்னா எடுத்துகிட்டே இருந்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த டைமில் வந்துட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், எந்த நட்சத்திரத்தில் எடுத்துக்கலாம், எந்த நாளில் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். என்னோட பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இந்த டேட்டில் தான் என்கிட்ட பேஷண்ட்டாக வந்திருக்கவங்க எல்லாரும் நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட் நான் எழுதியே கொடுத்துருப்பேன், இந்த நாளில் வந்துட்டு மருந்து எடுத்துக்கோங்க, இந்த நாளில் மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த டேயில் தான் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் அதை நான் அவ்வளோ ப்ரிசைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இந்த நாளில் மருந்து எடுத்துக்கும் போது அவங்களோட நோய் தீரும். இந்த வேர்ல்டில் வந்துட்டு 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த 80% பீப்புள் டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு எப்படி வந்துட்டு க்யூர் கொடுக்குறது அப்படின்னா, இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை நம்ம சேர்த்துக்கும் போது ஈஸியாக அவங்களால க்யூர் பண்ண முடியும். இந்த டிசீஸில் வந்துட்டு ஜெனட்டிக் டிசீஸ், பரம்பரையாக வர நோய்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்யூரபிள் டிசீஸ், அவங்களுக்கு க்யூர் கொடுக்க முடியும், குணப்படுத்தப்படும் நோய்கள். நெக்ஸ்ட்டு இன்க்யூரபிள் டிசீஸ், குணப்படுத்த முடியாது அப்படின்ற நோய்கள். இது நெக்ஸ்ட்டு கர்ம வியாதிகள், எந்த நோய்கள் வந்து நம்மளோட பரம்பரையாக வராது, இந்த மாதிரி நோய்கள். இதில் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ராசியில் பிறந்தால் இந்த மாதிரி நோய்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது ஒருத்தரை பயப்படுத்துறதுக்கான விஷயமே கிடையாது. அவங்கள எப்படி தற்காத்து கொள்ளலாம், எப்படி அதிலேருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற விஷயமாக தான் வந்துட்டு இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நோய்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யாரை கேட்டாலுமே நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னாவே யோசிப்பாங்க, நான் என்ன நட்சத்திரம்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்க. லக்னம் கிட்டால் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ராசின்றது ஈஸியாக சொல்லுவாங்க. ஏன் ராசியை நம்ம அவ்வளோ ப்ரிசைஸ் பண்ணி கோவிலில் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது கூட நம்மளோட பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து வந்தது தான் நம்மளோட ராசி. ஸோ அதனால தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். டெய்லியுமே டிவியில் கூட என்ன சொல்கிறாங்க, 12 ராசி பலன்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ராசின்றது அவ்வளோ ப்ரிசைஸான நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து, நம்ம முன்னோர்கள்ட்டேருந்து வந்த ஒரு விஷயம்தான். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நோய்கள் இருக்கும், அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேசராசி. இப்போ மேசராசி அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு தலை சார்ந்த வியாதிகள் இருக்கும். மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கும், இல்லாட்டி வந்து ஒற்றை தலைவலி, அதுதான் மைக்ரைன் ஹெட்டேக், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். இதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே வந்துட்டு கையில் வந்துட்டு தலைவலி தைலம் இல்லாட்டி ரோலான் அந்த மாதிரி வச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தலை சார்ந்த வியாதிகள் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்கள் வந்துட்டு கழுத்து சார்ந்த வியாதி, தைராய்டு இருக்கலாம், இல்லாட்டி கழுத்து வலி இருக்கலாம், டான்சல்ஸ் வந்துட்டு ஸ்வெல்லனாக இருக்கலாம். அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு ரிஷபராசியில் பிறந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இப்படி லைட்டாக கழுத்து இப்படி திருப்பும் போது கூட கழுத்து சுளுக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான், இப்படி திரும்பின டாக்டர் உடனே கழுத்து சுளுக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அடிக்கடி வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் தான் இருக்கும்.
எல்லா மிதுன ராசி கேட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ்னால கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு லங் டிசீஸ், லங்ஸில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அடிக்கடி ஈஸி டு கேட்ச் கோல்டு, அடிக்கடி சளி பிடிச்சிக்கும். மிதுன ராசி கேட்டிங்கன்னா சளி பிடிச்சிக்க, எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்குது மேடம், என்ன மெடிசன் சாப்பிட்டாலும் சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் தான் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். அது மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் வந்துட்டு எஸ்பெஷலி ஷோல்டர் பெயின் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ருமட்டாய்டு அப்படின்னு சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் இந்த ப்ளவுஸோட ஹூக்கே போட முடியல, இந்த ஷோல்டருக்கு சாரியோட பின் போட முடியல, இந்த கையை தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்னொரு பேஷண்ட்லாம் வந்துட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த கையே தூக்க முடியல, அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் வந்துட்டு ஷோல்டர் ரிலேட்டட் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். நிறைய பேஷண்ட், எனக்கு வர நிறைய பேஷண்ட் வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தான் வருவாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிற இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம், இது வந்து ராசிக்கு மட்டும் எடுத்துக்கூடாது, லக்னத்துக்கும் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் தசாபுக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எக்ஸாக்ட்லி மிதுனத்தில் இருந்து நடத்துகிறாரு அப்படின்னா அதுக்கும் இந்த காரகத்துவங்கள் வேலை செய்யும். எல்லாமே பார்க்கணும். ஒரு கிரகம் வந்துட்டு எந்த பாவகத்தில் இருக்குது, அதோட கிரக சேர்க்கை எப்படி இருக்குது, அது வந்து என்ன தசாபுக்தி நடக்குது, கோச்சாரத்தில் வந்து அது எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணி தான் ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளைனாக வந்துட்டு யாருக்குமே எதுவுமே அதோட என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸான ஒரு பலனை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடகராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய டூத் ப்ராப்ளம் இருக்கும். பல்லு வலி யாருக்கு இருக்கும் அப்படின்னாவே அது கடகராசிக்கு தான். ஏன் அப்படின்னா அந்த கடகராசியில் வந்துட்டு செவ்வாய் பகவான் வந்து நீச்சமாகிறார், அங்கே வந்து குரு பகவான் உச்சமாகிறார். அப்போ பல்லு வலி அப்படின்னாவே செவ்வாய், பல்லுக்கான காரகம் அப்படின்னாவே செவ்வாய். இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் திசை, செவ்வாய் புக்தி நடக்குதுனாவே கண்டிப்பாக அவங்க டென்டிஸ்ட்டை போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடணும் ஆரம்பிக்கும் போது, நீங்கள் டெய்லியுமே 2 times ப்ரஷ் பண்ணுங்கள், காலையிலையும் நைட்டும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுங்கள் அப்படின்ற சொல்லிடணும். எனக்கு கூட இப்போ செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் டெய்லியுமே நைட்டு காலையில் கண்டிப்பாகவே ப்ரஷ் பண்ணி எடுத்து தூங்கணும். இல்லை நீங்கள் பண்ணாமல் அப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்று டூத்தை கேர் பண்ணிக்கணும், இல்லாட்டி டூத் கேர் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் போகிற மாதிரி ஆகிடும். இந்த 2 விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த செவ்வாய் திசை, செவ்வாய் புக்தி அந்த டைமில் வந்துட்டு ஏற்படும். அதுவும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு எது சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, இந்த ஹார்ட் பேர்னாக இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த கடகம், சிம்மம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னும் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அவங்களுக்கு முதுகு சார்ந்த வலி, ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் யாருக்கு இருக்குன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வயிறு வலியும் முதுகு வலியும் கண்டிப்பாக இருக்கும். எந்த சிம்ம ராசிக்காரங்களை கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், அப்புறம் வந்துட்டு வயிறு வலி. என்னன்னு கேட்டால் அதுலேயும் இந்த சிம்மத்தில் எக்ஸாக்ட்லி மகம்லேருந்து ஒரு கிரகம் தசாபுக்தி நடக்குது, அப்படி இல்லை மகத்தில் வந்து சந்திரன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கேல் பிளாடர் அப்படின்ற ஆர்கனில் தான் ப்ராப்ளம் இருக்கும். கேல் பிளாடர் ஸ்டோன் வரும். அதுவும் குரு சனி பகவான் சேர்க்கை இருக்குது மகத்தில், சிம்மத்தில் சனி பகவான் மகத்தில் இருக்கார் அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த கேல் பிளாடர் ப்ராப்ளம், கேல் ஸ்டோன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த கேல் ஸ்டோன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குரு பகவான் வந்துட்டு கேல் பிளாடரில் வந்துட்டு பித்த நீர் அப்படின்னு சுரக்கும். அந்த பித்த நீர் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்ம எல்லாமே எடுத்துக்கோம், ப்ரோட்டீன் எடுத்துக்கோம், கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோம், கொலஸ்ட்ரால் எல்லாமே உணவு எடுத்துக்கோம். அதில் அந்த கொழுப்பை எக்ஸாக்ட்லி ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த பைல் தான் டைஜஸ்ட் பண்ணும். அப்போ அந்த பித்த நீரை வந்துட்டு சுரக்கிறது வந்துட்டு இந்த லிவரில் இருந்தால் சுரக்கும். அது லிவரில் பின்பகுதியில் இருக்கிறதா அந்த பித்த பை, அந்த பைக்குள்ளே கற்கள் ஏற்படும். ஸோ இது யாருக்கு வரும் அப்படின்னா குரு பகவானும் சனி பகவானும். அது எக்ஸாக்ட்லி மகமில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இந்த கேல் ஸ்டோன் ப்ராப்ளம் வரும். இந்த கேல் ஸ்டோன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா இன்டைஜஷன் தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு சாப்பிட்டது செரிக்க மாட்டேங்குது, அதே ஏப்பமாக வருது அப்படின்றத அவங்களோட மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு சர்ஜரி வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் கிட்னி ஸ்டோன், கேல் பிளாடர் ஸ்டோன் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ப்ரெக்னென்ட் ஆகி அந்த டெலிவரி ஆகிற டைமில் கேல் ஸ்டோனையும் சேர்த்து எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த கேல் ஸ்டோன் வந்துட்டு அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணும்.
ஸோ சாப்பிடும்போது அந்த உணவுகளை வந்துட்டு நல்லா மென்று ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 40 முறையாவது மென்று உள்ளே முழுங்கணும். அப்போ தான் அது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஏன்னா நமக்கு அதனால வாயில் பல் இருக்குது, வயிற்றுக்குள்ளே ஒன்றும் எதுவுமே பல் எதுவுமே கிடையாது. ஸோ வயிறு எப்படி அதை வந்துட்டு அரைக்கும், நம்ம வாயிலே அந்த உணவை நல்லா அரைச்சி நம்மளோட சலைவாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும், எந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி கேல் ஸ்டோனுக்கும் கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், இது ரெண்டுக்குமே வந்துட்டு சர்ஜரி வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கேல் ஸ்டோனுக்கும் பித்தப்பைக்கும் ஒரு தடவை நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு பித்தப்பை கற்கள் வராது அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. திரும்பியும் கண்டிப்பாக வரும். நீங்கள் எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ணலைன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டே தான் இருக்கும். அதுவும் இந்த பித்தப்பை இருக்கு இல்லைங்களா, பித்தப்பையில் கல் இருக்கனால பித்தப்பையை சேர்த்து வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க, ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க. அப்போ உங்களோட கொழுப்பை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு அதால் முடியாது. நீங்கள் வந்து எந்த ஒரு ஆயிலி ஃபுட்டுமே எடுக்கவே முடியாது. எடுத்தாவே உங்களுக்கு அஜீரணமாக இருக்குது, நெஞ்செரிச்சலாக இருக்குது. எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பித்தப்பையை எடுத்துட்டேன், இப்போ வந்து நான் எதுவுமே சாப்பிட முடியல, எனக்கு ரொம்ப டைஜஷன் இஷ்யூவாக இருக்குது, இது சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பித்தப்பை கற்கள் இருந்தாலும் கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தாலும் அதுக்கு சர்ஜரி ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னன்னு தேடுங்க, அதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். அதுவும் எங்கள் ஹோமியோபதியிலலாம் வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த கேல் ஸ்டோன், இந்த கிட்னி ஸ்டோனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நானே நிறைய பேஷண்ட்க்கு வந்துட்டு கேல் ஸ்டோன்லாம் சரி பண்ணியிருக்கேன். கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் ரைட் சைடில் 3 ஸ்டோன்ஸ், லெஃப்ட் சைடில் 3 ஸ்டோன், அந்த மாதிரிலாம் இருக்க. ஈஸியாக மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கோட ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் இருக்கும்போது அது கண்டிப்பாக சரியாகும். சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ சிம்மம் பார்த்தாச்சு. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி உடல் தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னா, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், இடுப்பு வலி வந்துட்டு அதிகமாக இருக்கும், லோவர் பேக் பெயின் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். அதே இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கும் அந்த ப்ராப்ளமும் இந்த கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு துலா ராசிக்காரர்களுக்கு என்ன இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ், அதுதான் சிறுநீரகத்தில் வந்துட்டு வேறு ஏதாவது ட்ரபிள்ஸ் ஏற்படும். அதே மாதிரி ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், பிறப்பு உறுப்புகள்லையும் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். பிசிஓடி அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஏற்படும் இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரர்கள் வந்துட்டு எப்பயுமே மாத்திரையை வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேக்கில், அவங்க ஹேண்ட்பேக்கில் எப்பயுமே வந்துட்டு டேப்லெட்ஸ் இருக்கும். அது எக்ஸ்பீரி ஆகிடுமா அப்படின்றத செக் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்பீரி ஆன டேப்லெட்ஸ்லாம் ஈஸியாக எடுப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணி தான் எப்பயுமே சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரங்கள். இந்த விருச்சிக ராசிக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். விருச்சிக ராசியில் இருக்காங்க எல்லாரையும் கேட்டு பாருங்கள், கான்ஸ்டிபேஷன் இல்லாத விருச்சிக ராசியே இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ விருச்சிக ராசியில் எஸ்பெஷலி கேட்டை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை அப்படின்ற யூட்ரஸ் சார்ந்த ப்ராப்ளம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கே வந்துட்டு கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கே யூட்ரஸில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி இருக்கும். இல்லை இப்போ ஜென்ஸ் தான் வந்துட்டு கேட்டை நட்சத்திரத்தில் இருக்காங்க, அப்போ அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு இருக்க மதருக்கோ இல்லை சிஸ்டர்ஸ்க்கோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். எந்த கேட்டை நட்சத்திரத்தில் கேட்டாலும் அவங்க வீட்டில் இருக்க இந்த உமன்ஸுக்கு யாருக்காவது வந்துட்டு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மேம்லாம் வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. அப்படிங்களா, நீங்கள் எடுத்துக்கிங்களா? அதான் இப்போ அந்த மேம் வந்து அவங்களே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை, இதுதான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இதை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ இந்த மேம்க்கு வந்து முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா அப்போ அதை எப்படி காப்பாற்றிக்கொள்வதா, அதுக்கான என்ன தற்காப்பு முறைகள், அதுக்கு என்ன மெடிசன்ஸு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த யூட்ரஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், வந்துட்டு முட்டிக்கால் வலி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு மாடி படிக்கட்டி என்னால் ஏற முடியல அப்படின்ற நிறைய இஷ்யூஸ், அப்படி ரொம்ப ஸ்வெட் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரீட் ஆகிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம உடம்பு இதை எப்படி வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும்? ஸோ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது நம்ம உடம்பில் வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணுறது அப்படின்றது ஒரு எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ பண்ணுறது தான் ஒரு சிறப்பான விஷயங்கள். அதே மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரம்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு தனுசு ராசி. இப்போ தனுசு ராசி அப்படின்னா வந்துட்டு தொடை சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். தொடையில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான இருக்குது.
அதுலேயும் தனுசு ராசியில் பூரோட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்கள வந்துட்டு தொடையில் அடித்து பேசுறது, இல்லை சிலர்லாம் விளையாடும் போது இந்த தொடையில் அடிச்சுட்டுலாம் விளையாடுறது, அந்த மாதிரி இந்த தை ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் வந்து ஒரு தொடை வலி வந்திருக்கு அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக டாக்டரை செக் பண்ணி இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கன்சல்ட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு மகர ராசி. இப்போ மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்க இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு நீ ஜாயின்ட் பெயின் இருக்கும், முட்டிக்கால் வலி வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கும்பராசி மற்றும் கும்ப லக்னம் அவங்களுக்கும் வந்துட்டு கெண்டைக்கால் பின்னாடி வந்து காலுக்கு பின்னாடி இருக்கும், அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம். அது சார்ந்த விஷயங்களும் இந்த மகரம் கும்பம் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு டைஜஷன் இஷ்யூ, நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்கலை அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். அப்புறம் வாயு தொல்லையும் இருக்கும், ஃப்ளாட்டுலன்சி ப்ராப்ளம், வாயு பிரியலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லுவாங்க. மீனராசி வந்துட்டு வெரி வெரி சென்சிட்டிவ். அவங்க எந்த மெடிசன் சாப்பிட்டாலும் அது அப்படியே ப்ரூவ் ஆகிடும். மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்துட்டு அது ஒத்துக்கவே இல்லை, அதனால் அலர்ஜிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்துட்டு கால் பாதத்தில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு வந்து காலில் வெடிப்பு வர்றது, இல்லாட்டி காலில் வந்து பாதத்தில் கால் ஆணி கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாமே டிசீஸாக சொல்லிட்டீங்க மேம், இதுக்கு என்ன சொல்யூஷன்னே சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி வந்துட்டு அணுகணும், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ், இருதய சார்ந்த நோய்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் அப்படின்றது எந்த பாவகம் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும், எந்த பாவத்தில் வருது அப்படின்னா 4ஆம் பாவகம். இப்போ 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் தான் ஹார்ட் இருதயம் பாவகங்கள். அப்போ காலச்சக்கரத்துக்கு 4, 5 என்ன பாவகம்? கடகமும் சிம்மமும். அப்போ உங்களோட லக்னத்துக்கு 4ஆம் பாவம் 5ஆம் பாவம், அப்புறம் காலச்சக்கரத்துக்கு கடகமும் சிம்மமும், இந்த 2 விஷயங்கள். அப்போ என்ன கிரகச்சேர்க்கை, எந்த கன்ஜஷன் இருந்தால், அந்த கிரகச்சேர்க்கை இருந்தால் அந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா சூரியனும் சனி பகவானும் இவங்க 2 பேரும் நெருங்கிய பாகையில் இருக்கிறது, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. இந்த தொடர்பு சூரியனோட பார்வை சனி பகவானுக்கும் சனி பகவானோட பார்வை சூரியனுக்கும் இருக்கிற போது இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆல்ரெடி. சரி உங்களோட ஹாரோஸ்கோபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தப்ப அவங்களுக்கு வந்துட்டு கடக லக்னம் 2ஆம் இடத்துல சிம்மத்தில் வந்துட்டு சனி பகவான் இருக்கார். சிம்மத்தில் சனி பகவான் இருக்க ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சிம்மத்துலேயும் கடகத்துலேயும் இருந்தால் சனி பகவான், இந்த ஜாதகத்தில் வந்துட்டு 2ஆம் இடத்துல சிம்மத்துலேயும் சனி பகவான் இருக்கார். சனி பகவானுக்கு என்னென்ன பார்வைகள் இருக்குது? 3, 7, 11. அப்போ சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல 3, 7, 10. ஓகே 3, 7, 10. அப்போ 3, 7, 10. அப்போ 3ஆம் பார்வையை 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையை என்ன இடத்தை பார்க்கும்? 4ஆம் இடத்தை பார்க்கும், 4ஆம் பாவத்தை பார்க்கும். ஸோ இந்த ஹாரோஸ்கோப்பில் வந்து 2 விஷயமே கனெக்ட் ஆகிடுது. சிம்மத்தில் வந்து சனி பகவானும் வந்துருச்சு, அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவரும் சொல்கிறாரு எனக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. நான் என்ன கொஸ்டின் உங்க கேட்டேன்னா, உங்கள் ஊரில் வந்துட்டு பழைய சிவன் கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க வந்து ஆமாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பழைய சிவன் கோவிலுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக போய் உங்களோட ப்ரேயர்ஸ் வைங்க, கண்டினியூஸாக உங்கள் ப்ரேயர்ஸ் இருந்துக்கிட்டே இருங்க. அப்போ வந்து உங்களோட ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அப்படியே கம்மியாகும். அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்துட்டு எந்த ட்ரபிள்ஸுமே அந்த ப்ராப்ளத்தால் வராது அப்படின்னு சொல்லி, ஆனால் மெடிக்கேஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து அதனால் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அவர் அந்த கோவில் வழிபாடும் செய்கிறாரு, நெக்ஸ்ட்டு மெடிக்கேஷன்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 2 days பிஃபோர் வந்துட்டு நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி கோவில் போயிருந்தோம். புதுக்கோட்டையில் இருக்க திருக்கோக்கரணம், நெக்ஸ்ட் வந்து புவனேஸ்வரி அம்மன், புதுக்கோட்டையில் இருக்க புவனேஸ்வரி, நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார்பட்டி, இவங்க கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த பிள்ளையார்பட்டி கோவிலில் வந்து ஒரு மிக சிறப்பான விஷயம் இருக்குது. என்னென்னா அந்த கோவிலோட தல விருஷம் என்ன அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? மருதமரம். ஓகே சார். இப்போ பிள்ளையார்பட்டியோட கோவிலோட தல விருட்சம் வந்து மருதமரம்.
இந்த மருத மரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஹோமியோபதியில் மருத மரத்துலேருந்து எடுக்கிற மெடிசன்ஸ் கொடுப்போம். டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்ற மெடிசன் கொடுப்போம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமுக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ஆக்ட் ஆகிற மெடிசன் வந்துட்டு இந்த டெர்மினாலியா அர்ஜுனா. இது வந்துட்டு மருத மரத்தோட பட்டையிலேருந்து எடுக்கிற மெடிசன். இப்போ வந்து அங்கே வந்து இந்த மெடிசனோட ஆக்ஷன் என்னன்னு தெரியுங்களா? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ஹார்ட்டில் வந்துட்டு கொழுப்பு படிஞ்சிருக்கு, ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் இருக்குல்ல, அந்த ரத்த குழாயில் வந்துட்டு கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஆக்ட் ஆகும். அதில் இருக்க அந்த அர்ஜுனா அப்படின்ற கெமிக்கல்ஸ் வந்து அதில் கொழுப்பு படியாமல் ரத்த ஓட்டத்தை சீராகப்படுத்துறதுக்கும் அந்த ஹார்ட் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த டெர்மினாலியா அர்ஜுனா இந்த மருத மரத்தையோட பட்டை வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கோ, அதோட பயம் இருக்கோ, அவங்க நம்மளோட பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு வந்துட்டு கற்பக விநாயகரை வந்துட்டு வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ பிள்ளையார்பட்டி கோவிலில் இருக்கிற கோவிலில் மட்டும்தான் இந்த மருத மரம் இருக்கா அப்படின்னா இல்லை. இன்னும் நிறைய கோவில்கள் இருக்குது. நம்மளோட சிபியில் இருக்க, கோயம்புத்தூரில் இருக்க மருதமலையில் இருக்க சுப்பிரமணிய சுவாமிகள் அந்த முருகன் கோவில்லையும் வந்துட்டு மருதம் இருக்குது. திருவிடையூர் மருதூர் அந்த கோவில்லையும் மருத மரம் தான் தலவிருஷமாக இருக்குது. ஆந்திராவில் இருக்க மல்லிகா அர்ஜுனா அந்த சுவாமி கோவில்லையும் வந்துட்டு மருத மரம் தான் தலவிருஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோவில்களுக்கு நம்ம போகும்போதும் நம்மளுடைய வியாதிகள் குறையும். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியை நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம், இது எல்லாருமே ரொம்ப கவனமாக வந்துட்டு கவனிங்க. இப்போ ஒரு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சிச்சு, அதுவும் அது வந்து தசாபுக்தியில் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுமே. இப்போ இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள்லாம் நான் சொல்லிட்டேன், 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் சூரியன் சனி பகவான் இவங்க சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது எப்போ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ சூரிய திசையோ சனி திசையோ வரும்போது தான் அஃபெக்ட் ஆகும். அப்போ சின்ன வயசுலேயே நமக்கு தெரியும்ல, நமக்கு ஒரு ஹாரோஸ்கோபி கொடுக்கும்போதே தெரியும். ஸோ யாருக்கா ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆதித்ய கிருதயம் அப்படின்ற அந்த பாடலை வந்துட்டு டெய்லியுமே கேளுங்க. இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருந்தால் தலைகீழ கூட கேட்டால் சொல்லணும் ஆதித்ய கிரகத்தை. அந்தளவுக்கு அவங்க அதை படித்து வச்சிட்டாங்க அப்படின்னா டெய்லியும் கேட்கும்போது அந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமே அவங்களுக்கு வராது. அது வந்துட்டு அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த மந்திரத்துக்கும் அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. இப்போ நம்ம கந்தசஷ்டி கவசம் கூட படிக்கிறோம். அதில் வந்துட்டு நாவில் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்ற அந்த வரிகள்லாம் வரும். அப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ ஆர்டிசம்லாம் குழந்தைங்கள் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு டெய்லியுமே வீட்டில் வந்துட்டு இந்த கந்தசஷ்டி கவசம்லாம் போட்டுகிட்டே இருந்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆர்டிசம் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகிடும். அதை கேட்கும்போது ஒவ்வொரு மந்திரத்திற்கும் வந்துட்டு நம்மளோட உடம்புல இருக்க டிசீஸை வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு கிளைண்ட்ஸ் கொடுக்குறத வந்துட்டு ரொம்ப அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்றது என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன என்னால் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும், மெடிசன்ஸ் என்ன மாதிரி கொடுத்தா வந்துட்டு சரியாகும் அப்படின்றத தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சூரியன் இதுலேயே வந்துட்டு இந்த மருத மரத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, மருத மரம் அப்படின்றது வந்துட்டு சுவாதி நட்சத்திரத்தை இருக்கும். சுவாதி நட்சத்திரம் தான் மருத மரம். அதே மாதிரி நமக்கு வந்து தமிழ் மாதங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 12 மாதங்கள் தமிழ் மாதங்கள். ஆனால் தமிழ் வருடங்கள் வந்துட்டு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. இந்த 60 வருடங்களில் நம்மளுடைய மருத மரமுக்கு ஒரு வருடம். இப்போ எப்படி நட்சத்திரங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி 60 தமிழ் வருடங்களுக்கும் ஒரு மரம் இருக்கும். அதில் வந்து பிரமாதீஷ அப்படின்ற வந்துட்டு வருடம் தான் வந்துட்டு மருத மரம். இது எந்த இயரில் வருது அப்படின்னா 1973 1974 இந்த இயரில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மருத மரம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 2033 2034 வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த மருத மரம் வந்துட்டு தலவிருஷமாக வரும். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன மரம் வருது, அதை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரியும். இப்போ நம்மளோட தர்மசாஸ்தா சார் இருக்கார்ல, மணிகண்டராஜா சார், அவரே வந்துட்டு பாருங்கள், அவர் வந்து சார் வந்துட்டு உத்திர நட்சத்திரம் தான். சார் வந்துட்டு என்ன வச்சுருக்காரு, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா அப்படின்னு வச்சுருக்காரு. பூர்மா 2வது நட்சத்திரம் பூரம். சார் வந்துட்டு பூரம் நட்சத்திரம், அதுக்கு 2வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தை தான் அந்த உத்திர நட்சத்திரம் வந்துட்டு ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். ஸோ அதனால தான் சார் வந்துட்டு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா அப்படின்ற அந்த சாரோட இது வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி நம்மளும் நம்மளோட இது விஷயங்களை ஆக்டிவேஷன் பண்ணணும். அவர் சார் அவரோட ஃபேஸ்புக் ஐடியில் கூட ஒரு 33 இயர்ஸாக வந்துட்டு ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டப்படுறதா வந்துட்டு போட்டிருந்தாரு. ஸோ எல்லா வகையிலையுமே அவங்க ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்களா அவங்களோட நட்சத்திரங்களை. ஸோ இதை தெரிஞ்சு நம்மளும் வந்துட்டு நம்மளோட விஷயங்களை வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணுறது ஒரு மிக சிறப்பாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா ராசிகளுக்கு என்ன பார்த்துட்டோம். இப்போ ஹார்ட் டிசீஸ் வந்திருந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன், அது எந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதே இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்திராடம் நட்சத்திரம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு சாட்டர்டே, சனிக்கிழமை. அப்போ அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கான சூரியன், கிழமைக்கான சனி பகவான். அப்போ இந்த சூரியன் சனி இவங்களை பற்றி தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன். சூரியன் சனி இப்போ ஒரு சூரியன் அப்படின்றவருக்கு வந்துட்டு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. சூரியன் வந்துட்டு நம்மளோட ஐஸை குறிக்கும், கண்களை குறிப்பது சூரியன் வந்து நம்மளோட எலும்புகளை வந்து ஸ்பைனல் கார்டு எலும்புகளை குறிக்கிறதும் சூரியன் தான். அதே மாதிரி சூரியன் வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் உயிரணுக்களை குறிக்கிறதும் சூரியன் தான். அதே மாதிரி இந்த சூரியன் வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டை குறிக்கிறதும் இதே சூரியன் தான். இந்த மாதிரி இவ்வளோ காரகங்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னா, ஐஸ் அப்படின்னு வந்துட்டாவே வந்துட்டு மேஷம் ரிஷபம் இதில் இருந்தால் சூரியன் வந்து கண்களை குறிக்கும். அதே கடகம் சிம்மத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா இருதயத்தை குறிக்கும். அதே கண்ணில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த சூரியன் வந்துட்டு ஸ்பைனல் கார்டு இடுப்பு எலும்புகளை குறிக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த பாவகம், எந்த கிரக சேர்க்கை, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு சூரியன் சனி சேர்க்கை இருக்கும். அவங்க வந்துட்டு என்ன மாதிரினா, இப்போ ஒரு மேரேஜ்க்காக நம்மக்கிட்ட வந்துட்டு மேட்சிங் பார்க்க வராங்க, திருமண பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னா இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்துருக்கு. அவங்களுக்கு எப்படி நம்ம என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜர்ஸாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த சூரியன் சனி பகவான் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆன பிறகு அந்த பேபிக்காக ட்ரை பண்ணும்போது வந்துட்டு அதை வந்து தள்ளி போடக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். சிலர் வந்துட்டு நான் வந்து செட்டில் ஆன பிறகு தான் வந்துட்டு பேபிக்காக ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அப்போயே வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத அட்வைஸ் பண்ணும். ஏன் மேடம் இப்படி சொல்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்தால் என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ காலபுருஷ லக்னத்துக்கு வந்துட்டு மேஷம் தான் வந்துட்டு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 5ஆம் இடம் வந்துட்டு அவங்களோட பேபி புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 5ஆம் இடம் மேஷத்துக்கு 5ஆம் இடம் என்னது? சூரியன். அப்போ மேஷத்துக்கு வந்துட்டு பாதகஸ்தானம் என்னது? பாதகாதிபதி யாராக வருவாங்க? சனி பகவான். அப்போ அதே மாதிரி இப்போ இது வந்துட்டு ஒரு ஆண் ஜாதகத்தில். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மேஷத்துக்கு 7ஆம் இடம் வந்துட்டு துலாமா, அதுதான் நம்ம வந்து அவங்களோட பெண் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எடுப்போமா. இப்போ ஒய்ஃபுக்கு வந்து புத்திரஸ்தானம், அந்த பேபியை குறிக்கிறது என்ன பாவமாக வரும்? சனி பகவான். அப்போ அந்த ஒய்ஃபுக்கு அந்த துலாமுக்கு வந்துட்டு பாதகாதிபதியாக யார் வருவாங்க? சூரியனாக வந்துடுவாங்க. 11ஆம் இடம் தான் பாதகாதிபதி. மேஷத்துக்கும் துலாமுக்கும் ரெண்டுக்குமே 11ஆம் இடம் தான் பாதகம். அப்போ இதில் வந்துட்டு அப்போ மேஷத்துக்கு யார் பாதகாதிபதி அப்படின்னா வந்துட்டு சனி பகவான். அப்போ துலாமுக்கு பாதகாதிபதி யாருன்னா சூரியன். அப்போ இந்த சனி பகவானும் சூரியனும் சேர்ந்து எப்படி வந்துட்டு ஒரு பேபியை ஃபார்ம் பண்ண முடியும்? இவங்க 2 பாதகாதிபதியாக இருக்காங்க, எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா நான் என்ன சொல்கிறேன், என்ன விஷயம்? அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்தில் மேட்சிங் பார்க்க வரும்போது இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி அது வந்து நீந்தி செல்றது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதோட உறுப்புகள் எப்படி, அதோட வடிவமைப்பு அப்படின்றது, அந்த வடிவமைப்பில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ வந்து இவங்க கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பேபிக்காக ட்ரை பண்ணுறது. அது இல்லாமல் பேபிக்கு ட்ரை பண்ணுறதை வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. எந்த சுச்சுவேஷனுக்காகவும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்றத போஸ்ட்பான் பண்ணவே கூடாது. இதை வந்துட்டு நம்மளோட மேரேஜ் மேட்சிங் பார்க்க வரும்போதே அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக. அதுக்கு தான் நான் வந்து ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியாக இருக்கிறதுல வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்றத நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருங்க அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு என்ன சொல்யூஷன், இப்படி இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் தரும். இந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா புத்திரஸ்தானம் அப்படின்றது வந்துட்டு 5ஆம் இடம்.
அப்போ 5ஆம் இடம் வந்துட்டு புத்திரம்னா நம்மளோட குல விருத்தி, சந்ததி விருத்திக்காக தான் வந்துட்டு மேரேஜே பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா டெய்லியுமே வந்துட்டு குலதெய்வ வழிபாடு தான் இதுக்கு மெயினான விஷயம். வந்துட்டு குலதெய்வ வழிபாடு செய்கிறது தான் வந்துட்டு இந்த சிறப்பான விஷயமே. அது மாதிரி இதுக்கு முன்னாடி சார் பேசினப்ப சொன்னார், மகாலயபட்ச அமாவாசை அது திதி கொடுக்கறது. யாரோட குடும்பத்தில் வந்துட்டு திதி தர்ப்பணம் வந்துட்டு முறையாக, பிண்ட தர்ப்பணம் முறையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளும் இந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படுறதே இல்லை. அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே எல்லாத்துலேயுமே சக்ஸஸாக இருக்காங்க. நிறைய பேர் சக்ஸஸாக இருக்கிறவங்கள நோட் பண்ணி பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்துட்டு நாங்கள் முறையாக திதி தர்ப்பணம் கொடுத்துருவோம், பிண்ட தர்ப்பணம் கொடுத்துருவோம் அப்படின்றத தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டே என்னென்னா இந்த விஷயங்களாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் வருது, மகாலயபட்ச அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுக்கறது இவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி சூரியன் சனி பகவான் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களோட முன்னோர்கள் யூஸ் பண்ண ஏதாவது திங்ஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களும் யூஸ் பண்ணுறது, அதை பாதுகாத்து யூஸ் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் ஒவ்வொரு டிசீஸுமே இருந்தால் அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்கிறேன், வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டடாகவும் என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் முன்னாடி வந்துட்டு பிசிஓடி பார்த்துருவோம். இப்போ நிறைய ஃபீமேல்ஸ் வந்துட்டு பிசிஓடினால தான் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், சினைப்பையில் நீர் கட்டி. இதனால் வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. பிஃபோர் மேரேஜ் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராகவே இருக்குது. நான் 8 months ஒன்ஸ் தான் வந்துட்டு மென்சஸ் ஆகிறேன், பீரியட்ஸே ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது ஏன் வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு பிசிஓடி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். வெயிட் வந்து ரொம்ப கெயின் பண்ணிடுவாங்க. ஒரு 80 kg அவங்களோட பாடிக்கோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டே இருக்காது. ரொம்ப உடல் எடை வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி முகத்தில் வந்துட்டு மீசை, தாடி போன்ற முடிகள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஏன் ப்ராப்ளம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இதுக்கு காரணம், இந்த பிசிஓடிக்கு. அப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏன் வருது? அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். நம்மளோட வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் ஏற்படுற மாற்றங்கள்னால தான் வந்துட்டு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸே ஏற்படுது. ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது? இதுக்கு வந்து நம்மளோட ஹாரோஸ்கோப்பில் என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, இப்போ நம்ம கர்ப்பப்பை அந்த யூட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு 8ஆம் இடம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கேட்டை நட்சத்திரம் தான் யூட்ரஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த நட்சத்திரம்ல இந்த 5ஆம் இடமும் 8ஆம் இடம், 5ஆம் இடம் அப்படின்றது குழந்தை, அந்த பேபி. நெக்ஸ்ட் வந்துட்டு 8ஆம் இடம் அப்படின்றது அந்த யூட்ரஸ். இப்போ 5-8 தொடர்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க வந்துட்டு டெஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே இவங்களுக்கு தான் ஏற்படும். இதுக்கு முன்னாடி நம்மளோட ஜென்ரேஷன்லாம், நம்மளோட கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, இவங்களுக்குலாம் வந்துட்டு 11 குழந்தைகள், 10 குழந்தைகள் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பேர் நான்லாம் கேள்விப்பட்டல, எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். பட் நிறைய பேர் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி. பட் இப்போல்லாம் என்ன அதுக்கு ஒரு ஸ்லோகன் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாம் இருவர் நமக்கிருவர், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ வந்து நாம் இருவர் நமக்கு எதுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஸ்லோகன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்போல்லாம் வந்துட்டு 10 குழந்தைகள் 11 குழந்தைகள் இருந்ததுனால தான் இப்படி ஒரு ஸ்லோகன்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ போய் பார்த்தா எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு ஐவிஎஃப் சென்டர் தான் இருக்குது, கருத்தரிப்பு மையங்கள். ஒரு ஸ்ட்ரீட் வந்துட்டு கருத்தரிப்பு மையங்கள் வந்துடுச்சு. இதுக்கு என்ன, அப்போ 11 குழந்தைகள் பெற்று இருந்திருந்த ஜென்ரேஷனில் இப்போ ஒரு குழந்தை பெறுவதற்கே ரொம்ப கஷ்டமாக சிரமப்படுற வாழ்க்கையில் தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை வந்துட்டு சரியாக பண்ணாததும் இதற்கு ஒரு காரணம். இது 2 விஷயங்கள் தான் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் வர்ற பிரச்சனைகளுக்கான காரணம். ஸோ இதை வந்துட்டு முறையாக பண்ணும்போதே நமக்கு இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே வராது. இந்த மாதிரி 5-8 தொடர்பு இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், இல்லாட்டி வந்துட்டு யூட்ரஸ் ப்ராப்ளம், யூட்ரஸில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு குழந்தை பேர். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு பேபி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஹாரோஸ்கோப்பியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிகிறது இந்த 5-8னா ஒரு பிளெயினாக பார்த்தீங்கன்னா என்ன சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு தோணும். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்குறது, 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய
நிறைய அதில் 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வேறு இடத்துல இருக்கலாம். பட் 2 பேரும் ஒரே டிகிரியில் இருப்பாங்க. இவங்க 13 டிகிரி, அவங்களும் 13 டிகிரி. அந்த மாதிரி ஒரே டிகிரியில் இருக்கும்போதும் கூட அது வந்துட்டு வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனித்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்குறது வந்துட்டு நம்மளோட ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியாக நம்மளோட ஒரு முக்கியமான ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கின் டிசீஸ் இப்போ நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஸ்கின் டிசீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து யாருக்கு வரும், எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எனி கெஸ்ஸஸ்? யாராவது ஒரு கெஸ் பண்ணுறீங்களா? எந்த ராசிக்காரங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரும் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? ஸ்கின்னா புதன் சார், மிதுன ராசி. சூப்பர் சார். அந்த மேம் சொன்ன மாதிரியும் புதன்னா வந்துட்டு ஸ்கின், அந்த சார் சொன்னார் மிதுன ராசினா வந்துட்டு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக என்னென்ன ராசிகள், எங்களுக்கெலாம் ஹோமியோபதியில் வைவா வைப்பாங்க. எக்ஸாமில் வந்துட்டு ஓரல் தியரி எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க, அதுக்கு 100 மார்க்கு. அப்போ வந்து எங்களெல்லாம் கேட்பாங்க, பவித்ரா கிட்னி ஸ்டோன்ஸ், டெல் மீ த ரெமெடி ஃபார் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் சொல்லும்போது தான் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு பாஸே அப்படின்னு கொடுப்பாங்களே. அது மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜிலையுமே வந்துட்டு ஒரு டிசீஸ் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த ராசிகளில் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கின் டிசீஸ் அப்படின்ற சொல்லுங்க மேம். ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா யாருக்கு வரும் அப்படி இந்தந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தான் வந்துட்டு ஸ்கின் டிசீஸே வரும். இந்த மிதுனம், துலாம், கும்பம் அவங்களுக்கு ஏன் வருது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த 3 ராசிகளும் காற்று ராசிகள். இப்போ நம்ம நிலத்தத்துவம், நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த காற்று ராசியில் இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் வரும். இந்த ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்கிறீங்க, காற்று ராசின்னு சொல்கிறீங்க, இதுக்கு என்ன சம்மந்தம், இது ரெண்டுமே என்ன மேட்சே ஆகலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இதுக்கு ஒரு பெரிய மேட்சிங் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு தோல் தான். தோல் தான் நம்ம உடம்பையும் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்மளை பாதுகாக்கிறது வந்துட்டு இந்த தோல் தான். ஸோ இந்த தோலுக்கு ஆக்சிஜன் அப்படின்ற பிராணவாயு, அந்த ஆக்சிஜன் வந்துட்டு சப்ளை குறையும் போது நமக்கு வந்துட்டு தோல் நோய்கள் ஏற்படுது. ஸோ அப்போ ஆக்சிஜன்னா யார்? காற்று. அதனால தான் காற்று ராசியில் பிறந்தவர்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியாக நம்ம எடுக்கிறது அப்படின்றது தான். இப்படி தான் நம்ம ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியாக நான் வந்துட்டு பார்க்குறேன். அந்த பார்த்து தான் எல்லாருக்கும் ஒரு ரிசல்ட், ஒரு நல்ல சொல்யூஷன், க்யூர் எப்படி கொடுக்குறேன்னா இது மூலியமாக தான் க்யூர் கொடுக்குறேன். ஸோ இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இந்த மாதிரி 3 ராசிகளுக்கும் 3 நட்சத்திரம் அதிகமாக யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய மேடை பேச்சாளர்கள், அப்புறம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேர் பேசுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் வரும். ஏன் பேசுகிறவங்களுக்கு என்ன காரணம்னா என் பிராணனே வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிராணன்னா வாயு, அப்போ அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அவங்களுக்கும் இந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்கின் ரிலேட்டடுக்கு இந்த மிதுனம், துலாம், கும்பம் சொன்னோம். இந்த 3 ராசிகள்லையுமே வந்துட்டு ராகு பகவானோட நட்சத்திரங்கள் இருக்கும், புதன் பக்ஷ நட்சத்திரங்கள் இருக்கும். இதில் வந்துட்டு புதன் சனி பகவான், நெக்ஸ்ட் வந்து புதன் ராகு, புதன் கேது, இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கும் வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு ஹாரோஸ்கோப்பியில் பார்த்தீங்கன்னா புதன் ராகு, சனி கேது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா அப்படின்னு நிறைய ஏதாவது ஸ்கின் டிசீஸ் அடிக்கடி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது வந்துட்டே இருக்குது மேடம், இதுக்கு க்யூரே என்னால் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களாம் ஒன் டே வந்துட்டு மௌன விரதம் இருங்கள், பேசாமல் அமைதியாக ஃபாஸ்டிங் இருக்கிறது தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாகவே இருக்கும். இப்போ இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குது, இதுக்கு என்ன காரணம், ஏன் ஸ்கின் டிசீஸ் வருது அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். நம்ம வந்துட்டு டெய்லியுமே பேக்கரி ஐட்டம்ஸ் வந்துட்டு யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்கின் டிசீஸ் வரும். பேக்கரி ஐட்டம்ஸ்னால் என்னென்ன, ப்ரெட்டு, கேக்கு, பீஸா, பர்கர், டோனட், இந்த மாதிரி வந்துட்டு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றது. அதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸஸ் சுகர், அதிக அளவில் சுகரும் மைதா, இது 2 மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ இதனால தான் அவங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளமே ஏற்படுது. இதுதான் ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேயே இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடாத, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து பழகக்கூடாது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு சேராது அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுட்டாலும் கூட இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா வந்துட்டு மேம் சொன்ன மாதிரி புதன்னா வந்துட்டு தோல், மிகப்பெரிய நம்ம உடலில் மிகப்பெரிய உறுப்பு வந்துட்டு தோல். அந்த தோல் வந்துட்டு புதன் தான். ஸோ அந்த தோலுக்கான காரகன், அந்த புதனுக்கான கோவில் என்னது அப்படின்னா திருவெண்காடு, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்போ இந்த திருவெண்காடில் இருக்க புதனை வந்துட்டு வழிபடணும். அதுவும் எந்த மாதிரிகள்லாம் வழிபடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழிபடணும். அதே மாதிரி இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு கோவில்கள்லாம் வந்துட்டு உப்பு மிளகு வந்துட்டு வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்கள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல உப்பு மிளகு இருக்குது அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு அங்கே வாங்கி கொடுக்கும்போது உங்களோட ஸ்கின் டிசீஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறையும். இது வந்து ஒரு வகையான சொல்யூஷன். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல்ஸான சொல்யூஷன் என்னென்ன ஸ்கின் டிசீஸ்க்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவலாக எப்படி பார்க்கலாம், நம்ம மெடிக்கல் ரிலேட்டடாக இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது நம்ம எல்லாமே தெரிஞ்சு அதை வந்துட்டு நம்ம சொல்லும்போது நமக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் for the giving opportunity to share my knowledge to all, and once again thank you so much to Dharma Sastha Jyotira Vidyalaya Dr. Sastha Manikanda Raja sir kum romba thank you. Myself Dr. Pavitra, my phone number is 9787327308. once again repeat பண்றேன், 9787327308. மெடிசன்ஸ் வேணும்னா அப்படின்னா ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணிக்கலாம். மெடிசன்ஸ் வந்து கொரியர் மூலிமா சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். மிகவும் அற்புதமாக நோய்கள் எப்படி மனிதனுக்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கறது, அதுக்கான எளிமையான ஹோமியோபதி, ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இலகுவாக ஒரு மருந்து சாப்பிட்லாம். ஏன்னா இனிப்பாக சாப்பிட்லாம், மருந்தை கசக்க வேண்டிய மருந்து கிடையாது. ஸோ அவங்க பேச்சு மாதிரி அவங்களுடைய கொடுக்கக்கூடிய மருந்துகளும் இனிப்பானது தான், ஓகேங்களா. தேவைப்படுபவர்கள் வந்து அவர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் தெரிவித்துக்கொண்டு நமது மீனாட்சி அக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைத்து, அதே போல் நம்மளது செல்வி பவித்ரா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்தி அவர்களுக்கு புத்தகம் கொடுத்து கௌரவிக்கிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.